ஹாய்ங்க. இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ள பாலக்காட்டில் இருக்க வடக்கஞ்சேரின்ற ஊருக்குள்ளே இருக்கிற பொக்குன்னி சிவன் கோயில் தாங்க. இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு குளத்துக்கு நடுவில் தான் இருக்கும். அதாவது அந்த குளமே நிறைஞ்சு தாங்க இருக்கும். அந்த டெம்பிளும் அதுக்குள்ளே தாங்க இருக்குது. சில நேரத்தில் குளம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிடுச்சுன்னா கோவிலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவாங்களாமா. நாங்கள் இன்றைக்கி போனோம். இந்த கோவிலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஈவினிங் 5 o'clock முன்னாடியே வந்துடணும். அப்போ தான் இந்த கோவிலுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் பயம் இருக்குங்க. குளம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கிறனால குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே நிறைய மீன், பெரிய பெரிய மீன் விட்டுருக்காங்க போல். அது கோவிலுக்குள்ளேயே இருக்கிறனால இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொரி கொடுக்குறாங்க. அதை குழந்தைங்க கையில் கொடுத்து அந்த மீனுக்கு உணவாக போடும்போது அந்த மீன் சாப்பிடுது இல்லைங்களா, அது எல்லோரும் அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சிவன் அப்படியே தண்ணி மேலே அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தாங்க. தென்னை மரம்தான். அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆளுகள்லாம் இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க 5 மணிக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் யாருமே இந்த பக்கம் வர்றதில்லைங்க. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அலௌடு கிடையாதுங்க. முன்னாடியே நின்று நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அர்ச்சனைக்குள்ளதும் முன்னாடியே வச்சிடணும். அந்த திண்டுலேயே வச்சிடுற மாதிரி இருந்துச்சுங்க. சாமிக்கு நான் அதெல்லாம் இதில் நான் ஆட் பண்ணலை. உள்ளே கேமரா அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம். அதனால சரௌண்டிங்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். தண்ணி எல்லாம் நம்ம கால் வச்சோன்னா அதுதாங்க, அதோ நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். கால் வைக்கிறோன்னா அந்த குளத்தோட தண்ணியில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நிரம்பி நின்றுருந்தது. அந்த கோயிலும் தண்ணியும் ஈக்குவல் லெவலில் இருந்துச்சு. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் பத்திரமா நம்ம கையில் பிடிச்சிக்கணும். ரொம்பவே கம்பிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன கம்பி தான் போட்டு விட்டுருந்தாங்க. இதை கை பிடிச்சிட்டு தான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. தனியாக விடுற மாதிரி இல்லைங்க இந்த கோயிலில். ஆனால் இது 800 வருஷம் பழமை வாய்ந்த சிவன் கோயில்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் இங்கே. இந்த இடத்துல நின்று தான் கும்பிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ மறுபடியும் லைட்டெல்லாம் போயிடுச்சுங்களா, 6 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம். 6:30ங்கும்போது கோயில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க.